ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, தீபாவளி இன்னும் 20 நாள் தாங்க இருக்குது. அதுக்கு நம்ம இப்போவே ரெடி ஆகிட்டு இருந்தால் தான். ஏன்னா தீபாவளி சமயத்தில் அர்ஜெண்ட்டில் ஏதாவது டிசைன் ப்ளவுஸ் கேட்டிருந்தாங்கனாக்கா நம்ம உடனே ஸ்டிச் பண்ணி கொடுக்கும். அதுக்கு பார்த்திங்கனாக்கா நான் ரொம்பவும் ஹார்டாகவும் இல்லாமல் ரொம்பவும் தெளிவாக நான் சொல்லி கொடுத்துருக்குறேன். இந்த டிசைன் பார்த்திங்கன்னா கஸ்டமர் என்கிட்ட ரொம்ப விரும்பி கேட்ட டிசைனு, ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். அவசர காலகட்டத்தில் நம்ம ரொம்ப ஈஸியாக ஸ்டிச் பண்ணி கொடுக்கதாங்க. இது ரொம்பவும் ஈஸி. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்களா, லென்த்து நான் 14 இன்ச் எடுத்துருக்கிறேன். ஷோல்டர் 5 இன்ச் எடுத்துருக்கிறேன். ஆம்கோல் அளவு பார்த்திங்கன்னா ஆம்கோலும் 5 இன்ச் எடுத்துருக்கிறேன். நெக் லென்த்து பார்த்திங்கன்னா 9 இன்ச்சு எடுத்துருக்கிறேன். நெக் அகலம் பார்த்திங்கன்னா 2 இன்ச் எடுத்துருக்கிறேன். ஹிப் சைஸ் பார்த்திங்கனாக்கா 9 இன்ச்சு எடுத்துருக்கிறேன். இப்போ நான் நெக்கு கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ நம்ம இது அடித்து திருப்பிக்கலாம். லைனிங்கும் மெயின் கிளாத்தும் நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ இதை நம்ம அடித்து திருப்பிடலாம். பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா குண்டூசி நீங்கள் போட்டுக்கோங்க. ஒரு லைன் ஒரு கைடு அளவு மாதிரி லைன் போட்டுக்கோங்க. டைலர்ஸ்க்கு சொல்ல தேவையில்லை, அவங்க அழகாக ஸ்டிச் பண்ணிவிடுவாங்க. பிகினர்ஸாக இருக்கிறவங்க கண்டிப்பாக இந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ நான் கட் போட்டு எடுத்துக்கிட்டேன். கட் போட்டு எடுத்துகிட்டு படிமான ஸ்டிச் போட்டு எடுத்துக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா நான் நெக்கும் இடுப்பு பீஸும் ஒன்றாவே நான் திருப்ப போகிறேன். ஏன்னா நீங்கள் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணும்போது நம்மளுக்கு குயிக்காக வேலையும் முடியும், அதே சமயம் ஃபினிஷிங்காகவும் இருக்கும். இப்போ நான் திருப்பி அடிச்சிட்டேன். அது மேலேயே நம்ம ஊசியோட ஸ்டிச் போட்டுக்கலாம். இப்போ நான் போட்டுக்கிட்டு வர மாதிரி ஊசியோட ஸ்டிச் போட்டுக்கிட்டே வாங்க. ஸ்டிச் போட்டுட்டு லைனிங் கிளாத்தும் மெயின் கிளாத்தும் ஃபுல்லாக நம்ம கவர் பண்ணி ஸ்டிச் போட்டுடலாம். என்ன தான் நம்ம நிறைய டிசைன் ஸ்டிச் பண்ணாலும் நம்ம இந்த விசேஷ டைமில் ஃபெஸ்டிவல் டைமில் நமக்கு சில டிசைன்லாம் ஞாபகமே வராதுங்க. ஆனால் அவ்வளோ ஞாபகப்படுத்தி பார்ப்போம், மறந்துருக்கும். ஆனால் நம்ம இப்போ ஒரு 10 டிசைனை நம்ம சூஸ் பண்ணி இந்த மாதிரிலாம் நம்ம கேட்டாங்க கஸ்டமருக்கு நம்ம செஞ்சு கொடுக்கணும் அப்படின்றத மைண்டில் வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் நெக்கில் இருந்து ஒரு 6 இன்ச்சு கிட்டத்தட்ட நான் 2 பக்கமும் நான் மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிக்கிட்டு நான் ஏற்கனவே ஆம்கோலுக்கு கீழே ஒரு 2 இன்ச்சில் மார்க் பண்ணியிருப்பேன். அதில் நம்ம வளைவு கொடுத்துக்கலாம். நம்ம இந்த மாதிரி மார்க் பண்ணி நம்ம ஸ்டிச் பண்ணும்போது நம்மளுக்கு டைமும் எடுக்காது, உடனேவே ஸ்டிச் பண்ணிடலாம். தீபாவளி சமயத்தில் பார்த்திங்கனாக்கா நமக்கு எந்த வேலை தான் நம்ம செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு மூளையே சரியாக அந்த டைமில் மூளையே ஓடாது. இருந்தாலும் நம்ம ஒரு 5-6 டிசைனை சூஸ் பண்ணி வச்சுட்டோன்னா டக்கு நம்ம செஞ்சு கொடுத்துர்லாம். இப்போ நான் ஒரு 3 இன்ச்சு அளவில் நான் சாரீ கிளாத்து எடுத்துருக்கிறேன். சாரீ கிளாத்து எடுத்து நீட்டாக நம்ம லைன் போட்டுக்கலாம். லைன் போட்டுக்கிட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். கட் பண்ணி எடுத்துகிட்டு அதை நம்ம ஒரு முறை மடித்து ஸ்டிச் போட்டுடலாம். நீங்கள் அடித்து திருப்பிக்கிட்டாலும் சரி, இல்லை ஒரு பக்கமாக மடித்து அடிச்சுக்கிட்டாலும் சரி, ஆனால் அடிச்சுட்டு நீங்கள் ஒரு அயர்ன் பண்ணிக்கிட்டிங்கன்னா ரொம்பவுமே ஃபினிஷிங்காக இருக்கும். இப்போ கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ இது முன்னாடியும் பின்னாடியும் வச்சுட்டு நம்ம ஏற்கனவே மார்க் பண்ணி வச்சுருக்குறோம் பேக் நெக்கு.
அதில் வந்து நம்ம ஸ்டிச் போட்டு எடுத்துடலாம். இந்த டிசைன் பார்க்குறதுக்கு ரொம்பவுமே இது காமனாக எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்குங்க. இருந்தாலுமே நம்ம வந்து இதையுமே ஒரு மைண்டில் ஞாபகப்படுத்துறதுக்காக தான் நான் இதை வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். சின்ன சின்ன ஃப்ளீட்டாக வச்சு ஸ்டிச் பண்ணிகிட்டே வாங்க. நம்மளுக்கு வந்து இதில் இந்த டிசைன் பார்க்கும்போது வந்து ரொம்ப சுலபமாகவே தெரியும். ஆனால் இதை ஸ்டிச் பண்ணி முடித்தோடனே ரொம்ப அழகாக இருக்கும். தீபாவளிக்கு ஸ்டிச் பண்ணுறதுக்காக நான் ஒரு சில விதமாக நான் ப்ரிப்பேர் ஆகிக்கிட்டு இருக்கேன். எல்லாமே கடையில் வந்து சேஞ்சஸ் பண்ணணும், ஒரு சில விஷயங்கள்லாம் சேஞ்சஸ் பண்ணணும், 2வது மெட்டீரியல் வாங்கி வைக்கணும், அந்த மாதிரி பிளான் எல்லாம் எனக்கு ஓடிக்கிட்டுருக்கு. சென்னை போகணும்னு நினைக்கிறேங்க மெட்டீரியல் வாங்கிறதுக்கு. ஏன்னா கொஞ்சம் நம்ம வந்து ப்ரிப்பேராக இருந்தால் தான் அவசர காலகட்டத்தில் நம்ம வந்து அதில் வந்து டைமும் வேஸ்ட் ஆகும், இல்லாத இருக்கும்போது வேலையும் நம்மளுக்கு கெட்டு போகும். அதனால் இப்போவே நம்ம ப்ரிப்பேர் ஆகிட்டோன்னா நம்ம வேலை ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 1000, 500, 2000, 3000 இந்த மாதிரி நம்ம சம்பாதிக்கலாம். அதுக்கு இப்போ இருந்தே நீங்கள் எந்த அளவுக்கு ரெடி ஆகுறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இப்போ வந்து நான் வந்து ஃப்ளீட் வச்சு எடுத்துக்கிட்டேன். அது மேலேயே நம்ம ஸ்டிச் போட்டு எடுத்துடலாம். எப்படி ஃப்ளீட் வைக்கிறோமோ அதே மாதிரி ஃப்ளீட் வச்சுக்கிட்டே வாங்க. ஒரு சில ஐடியாக்கள்லாம் இருக்குங்க. கடையில் கலர் பண்ணணும், அதுக்கு வந்து ஸ்க்ரீன் விடணும், இன்னும் கொஞ்சம் பெருசாக நீட்டாக கடையை வந்து இம்ப்ரூவ் பண்ணணும், அந்த மாதிரி ஒரு ஐடியாஸ்லாம் இருக்குது. 2வது பார்த்திங்கனாக்கா ஏற்கனவே ப்ரைடல் செட்டு வச்சுருந்தேன், அது வந்து கலர் போயிடுச்சு. ப்ரைடல் செட்டு வாங்கி வைக்கணும். 2வது பார்த்திங்கன்னா சாரீ ஃப்ளீட்டிங் வந்து நம்ம வந்து கற்றுக்கிட்டு அதுவும் நமக்கு இந்த பிஸ்னஸ் கூட சேர்த்து பண்ணணும்னு நான் நினச்சிட்ருக்கேன். அது இப்போதைக்கு கற்றுக்கிட்டுருக்கேன். கூடிய சீக்கிரம் அதுவுமே நான் வந்து சேர்ந்தே பண்ணிவிடுவேன். ஒரு பிஸ்னஸில் பார்த்திங்கன்னா ஒரே பிஸ்னஸ் வந்து நமக்கு வந்து கை கொடுக்காது. சில டைம் வந்து ஒரு பிஸ்னஸ் வந்து நம்மளுக்கு டல்லாக இருந்தால் கூட இன்னொன்றில் வந்து நம்ம எப்படியாவது இன்கம் எடுத்துடலாம். அந்த மாதிரி என்னோடய பிளான் அப்படி போயிட்டுருக்கு. உங்களோட பிளான் எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இப்போ பார்த்திங்கன்னா வந்து நான் நாட்டு வச்சு எடுத்துட்டேன். நான் ஒரு 1/2 இன்ச்சில் லேஸ் எடுத்துருக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து நெக்கில் நம்ம வந்து அந்த சாரீ கிளாத்தை வச்சுருக்கிற வரைக்கும் நம்ம வச்சு எடுத்துடலாம். இந்த லேஸ் வைக்கணும்னு அவசியம் இல்லை, அப்படியே கூட விட்டுறலாம், சூப்பராக இருக்கும். இருந்தாலுமே இன்னும் கொஞ்சம் ஒரு அழகுக்கு அழகு சேர்ப்பது எது அப்படிங்கிற மாதிரி நம்ம இன்னும் எந்தளவுக்கு எஃபர்ட் கொடுக்க முடியுமோ, எந்தளவுக்கு அழகுபடுத்த முடியுமோ அந்தளவுக்கு நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் நம்ம அழகுபடுத்தணும். நம்மளுக்கு நம்ம மைண்டில் எந்த மாதிரி ஓடுதோ அந்த மாதிரி செட்டில் நம்ம வந்து எல்லாமே செஞ்சு முடித்தாதான் எதுவுமே நல்லா அழகாக இருக்கும். இப்போ அதே மாதிரி தான் நான் இந்த அளவுக்கு தான், இந்த லிமிட்டில் தான் நான் வந்து இந்த ப்ளவுஸுக்கு டிசைன் பண்ணணும் அப்படின்னு நான் கிடையாது. எந்த அளவுக்கு நம்ம ஸ்டிச் பண்ணால் அழகாக இருக்குமோ அந்த அளவுக்கு நான் வந்து பார்த்து செய்வேன். நிறைய கஸ்டமர் இந்த மாதிரி அவங்க கேட்குறத விட எக்ஸ்ட்ரா தான் நான் ஒரு சில விஷயம்லாம் நான் செஞ்சு கொடுப்பேன். அதனாலே ரொம்ப நல்லா இருக்குன்னு பாராட்டிட்டும் போவாங்க. சில டைமு ஃபால்ட்டு எதால் வரும்னா நெக் லூஸு சில டைம் வரும், சில டைம் வந்து கரெக்டாக இருக்கும். அதை வந்து நம்ம பொருட்படுத்தாமல் அவங்க என்ன சொல்கிறாங்களோ அந்த டைமுக்கு பார்த்திங்கன்னா நம்ம காது கொடுத்து கேட்டு அதை சரி பண்ணி ஸ்டிச் பண்ணாலே எல்லாமே நம்மளுக்கு சக்ஸஸ்ஃபுல் தான். இப்போ நான் வந்து கீழே இருக்கிற ஃப்ளீட்லேயும் நான் ஒரு 1/4 இன்ச்சு லேஸ் வந்து கொடுத்துக்கிறேன். இதுவுமே ஒரு தனி லுக்காக தான் தெரியுது. ஏன்னா நம்ம வெறும் சாரீ கிளாத்தோடு விடுறதை விட இந்த மாதிரி நம்ம பார்டர் கொடுத்த மாதிரி இருக்குது. இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி பாருங்கள்.
எல்லாருக்கும் யார் யார் மைண்டு எந்தெந்த மாதிரி க்ரியேட்டிவிட்டியாக செய்ய முடியுமோ அந்தந்த மாதிரி எனக்கு முடிஞ்ச மாதிரி நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். நீங்கள் இன்னும் கூட இதில் வந்து இன்னும் க்ரியேட்டிவிட்டியாக நான் ஒர்க் பண்ணலாம். இன்னும் சூப்பராக இருக்கும். இந்த கலருக்கும் இந்த மாதிரி ஒரு ஸ்டிச்சிங்கும் வேறு லெவலில் இருந்துச்சு. கஸ்டமர் பார்த்துட்டுமே ரொம்ப ஹாப்பியானாங்க. நான் இப்போ இது பேக்கு முடித்து எடுத்துக்கிட்டேன். இப்போ டாட் போட்டு எடுத்துட்டேன். இப்போ அதே மாதிரி ஸ்லீவ்லேயும் ஸ்லீவ் எடுத்துருக்கிறேன். ஸ்லீவையும் நம்ம அடித்து திருப்பிக்கலாம். இதுலேயும் அவங்க வந்து இன்னும் ஸ்மால் பப்ஸு தான் கேட்டிருந்தாங்க. பெரிய பெரிய அளவில் அதிகம் பப்ஸ் வேண்டாம், லைட்டாக கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நான் அதே மாதிரி இதுலேயும் 2 ஸ்லீவையும் நான் அடித்து திருப்பிக்கிட்டு நான் ஏற்கனவே வச்சுருந்த சேரீ கிளாத்தை வந்து எடுத்துருக்குறேன். இப்போ எல்லாத்தையுமே அடித்து திருப்பிட்டோம். அடித்து திருப்பி நம்ம மெயின் கிளாத்தையும் லைனிங் கிளாத்தையும் ஸ்டிச் போட்டு எடுத்துட்டோம். இப்போ மார்க் பண்ணிக்கிறேன். எந்த அளவுக்கு நம்ம வந்து சேரீ கிளாத் வந்து ஸ்மால் பப்ஸ் வைக்கிற மாதிரி நம்ம அளந்து மார்க் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த ஸ்லீவில் பார்த்தீங்கன்னா கட் பண்ணி அடித்து நிறைய பேர் வந்து கட் பண்ணி அடிப்பீங்க. நான் வந்து இதில் வந்து நம்ம தீபாவளி டைமில் நம்மளுக்கு இந்த மாதிரி கட் பண்ணி அதுக்கப்புறம் திருப்பி அதுக்கப்புறம் எடுத்து வந்து ரொம்ப டைம் எடுக்கும். நீங்கள் இந்த மாதிரி மெத்தடில் பண்ணி பாருங்கள். ரொம்பவும் ஈஸிங்க. நீங்கள் ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் ஸ்டிச் பண்ணுறத இதில் வந்து ஒரு 5 நிமிஷம் ஸ்டிச் பண்ணி முடிச்சிடலாம். இப்போ பாருங்கள், அந்த எக்ஸ்ட்ரா இருந்த சேரீ கிளாத்தில் நான் வந்து ப்ளீட்ஸ் எடுத்துக்கிட்டே வரேன். வேறு எந்த மாற்றமும் இல்லை. ஏற்கனவே நீங்கள் பார்த்துருப்பீங்க, நிறைய பேர் போட்டிருப்பாங்க. அவங்கவுங்க மெத்தடில் அவங்க போடுவாங்க. எனக்கு வந்து டைமும் கம்மியாக இருக்கணும், அதே சமயத்தில் வந்து நீட்டாக ஃபினிஷிங்காகவும் ஆகணும் அப்படின்னு எதிர்பார்த்து நான் வந்து கட் பண்ணி சென்டரில் கட் பண்ணிலாம் அடிக்க மாட்டேன். நான் இந்த மாதிரியே அடித்து திருப்பிட்டு இந்த மாதிரி ஃப்ளீட் எடுத்து ஸ்டிச் போட்டுட்டு உடனே தீபாவளி சமயத்தில் நம்ம வந்து ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக டைம் எடுத்து பண்ணிகிட்டு இருந்தோன்னா ரொம்ப டைம் ஆகிடும். நம்ம வேலையை வந்து சீக்கிரம் முடிக்க முடியாது. அதே சமயத்தில் ஃபினிஷிங்காகவும் இருக்கணும். அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற பிசிறு கிளாத்லாம் நம்ம தெரியக்கூடாது. அந்த மாதிரி நம்ம பார்த்துக்கணும். அதுக்கும் அதை மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணிக்கணும். இப்போ ஒரு பக்கம் வந்து நான் அந்த ப்ளீட்ஸ் எல்லாம் மடித்து கொடுத்துட்டேன். இப்போ 2வது பக்கமும் ஆப்போசிட்டாக நம்ம மடித்து கொடுக்கணும். உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். ஃபஸ்ட்டு ஒரு பக்கம், அதுக்கப்புறம் ஆப்போசிட் ஒரு பக்கம் நம்ம மடித்து கொடுக்கணும். கொடுத்துட்டு நம்ம ஸ்டிச் போட்டு எடுத்துடணும் அந்த இடத்துல. இப்போ அதை அப்படியே மடித்து விட்டுறலாம். மடித்து ஸ்டிச் போட்டுடலாம். ஸ்டிச் போட்டு எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்தில் நம்ம கட் பண்ணி விட்டுடலாம். கட் பண்ணி விட்டுட்டு ஒரு சைடில் வந்து ஒரு ஸ்டிச் போட்டு எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், நான் வந்து எப்படி ஸ்டிச் போடுறேன். இந்த மாதிரி நீங்கள் ஸ்டிச் போட்டுட்டிங்கன்னா கண்டிப்பாக எந்த பிசிறுமே தெரியாது. அப்படியே ஃபுல் அண்ட் ஃபுல்லாக நம்ம கட் பண்ணி ஸ்டிச் பண்ண மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிங்கன்னா நீங்கள் போடும்போது பஃப் வந்து நல்லா அழகாக லுக்காக எடுத்து கொடுக்கும். நம்ம உள்ளேருந்து கட் பண்ணிவிட்டு தைச்சோன்னா அது அவ்வளோவா பஃபியாக தெரியாது. இப்போ இந்த மாதிரி நீங்கள் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. அது மேலே அப்படியே ஸ்டிச் பண்ணிகிட்டே வாங்க. அந்த முனையில் பார்த்தீங்கன்னாக்க கொஞ்சம் கெட்டி தையல் போட்டுக்கோங்க. இப்போ போட்டு எடுத்துட்டேன். ஸ்டிச் போட்டு எடுத்துட்டேன். எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்தை வந்து நம்ம கட் பண்ணி விட்டுறலாம். கட் பண்ணி விட்டுட்டு நான் இப்போ லேஸ் எடுத்துருக்குறேன் 1/4 இன்ச்சில். அந்த லேஸை ஃபுல் அண்ட் ஃபுல்லாக நம்ம கொடுத்துக்கலாம். நீங்கள் அந்த மாதிரி அந்த ஏற்கனவே நம்ம ஆல்ரெடி மடித்து அடிச்சிட்டோம். அப்படி இருந்தும் மேலே வந்து நீங்கள் இந்த லேஸ் கொடுத்துட்டிங்கன்னா ரொம்பவும் பர்ஃபெக்டாக சூப்பராக வந்துடும்.
இப்போ டபுள் ஸ்டிச் போட்டு எடுத்துக்கோங்க. உங்களுக்கே தெரியும், இது பார்க்கும்போது இப்போ தாமரைப்பூ இதழ் மாதிரி அழகாக இருக்கும் பாருங்கள். இப்போ நான் வந்து அதேமாதிரி ஸ்லீவ்லேயும் ஒரு 3/4 இன்ச் லேஸ் எடுத்துருக்கிறேன். அதையும் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிறேன். பாருங்கள், ஸ்லீவ் பார்க்கும்போது எவ்வளோ லுக்காக அழகாக இருக்குங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ப்ளவுஸ் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், நான் ஃபுல்லாக எடுக்க முடியல. இதுதான் சேரீ. இந்த சேரீக்கு தாங்க ஒரு அழகான நீட்டான டிசைனு ஸ்டிச் பண்ணோம். பாருங்கள் எவ்வளோ லுக்காக வந்திருக்குன்னு. நான் வந்து ஸ்லீவில் வந்து ஒரு ஆரி ஒர்க்கு பீடு வச்சு 4 நம்பர் பீடு வச்சு ஸ்டோன் வச்சு ஸ்டிச் பண்ணியிருக்கிறேன். அதே மாதிரி சிம்பிளாக, ஏன்னா கஸ்டமர் வந்து கொஞ்சம் ஹெவியாக கேட்டிருந்தாங்கன்னா ஹெவியாக பண்ணியிருக்கலாம். சிம்பிளான ஒர்க்கில் எனக்கு பண்ணி கொடுங்க. அதே சமயத்தில் தீபாவளி சமயத்தில் நமக்கும் ஒரு ஞாபகார்த்தம் அப்படிங்கிறதுக்காக இந்த டிசைனை உங்களுக்கு ஸ்டிச் பண்ணி காமிச்சேன். வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக இருக்கும், எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.